ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் வச்சு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு வாட்டி நீங்கள் இது செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கண்டிப்பாக செய்வீங்க. இது சாப்பாடுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதை விட இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப அருமையான சைடிஷ் இது. கண்டிப்பாக அதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினமும் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க இப்போ இந்த கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பேனில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காய் தொக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெயில் செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்து வந்துடும், அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஒரு பாதி அளவுக்கு வேகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நமக்கு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வெந்து வரட்டும். எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நமக்கு பாதி அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே பேன்லேயே எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு சீரகம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சோம்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூடவே 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பூண்டை தட்டி சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். நான் முழுசாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பூண்டையும் நீங்கள் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். நான் 2 பெரிய சைஸில் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சமாக வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வெங்காயம் வதங்குற மாதிரி விட்டுருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது உப்பு சேர்க்கறதுனால உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரணும். அதுக்காக நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு வெங்காயமும் பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி முழுசாக சேர்க்கலை, அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நமக்கு கிரேவி நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும், அந்தளவுக்கு வதங்கி வரணும். நமக்கு ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா தக்காளி வதங்கி வந்துடும். ஏன்னா நம்ம இன்றைக்கி அரைச்சி தான் சேர்த்துருக்கோம், அதனால் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், நமக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நல்லாவே தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சாம்பார் பவுடர் இல்லைன்னா தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுடர் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் நம்ம அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா வதங்கி நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வரணும். இப்போ பாருங்கள், நமக்கு மசாலாலாம் நல்லா வதங்கி இந்த மாதிரி சுருண்டு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காவை சேர்த்து விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா காரம் எல்லாமே கத்திரிக்காய் நல்லா சேர்ந்து வரணும், அந்தளவுக்கு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் வெந்து வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம அன்றைக்கி ரொம்ப திக்காக தான் செய்ய போகிறோம், அதனால் தண்ணி ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு நம்ம ஊற்றினா போதும். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வரணும். அந்தளவுக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க.
இப்போ பாருங்கள், நமக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் கூட நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நல்லா கலந்து விட்டுட்டு கரண்டியாலேயே இந்த கத்திரிக்காவை நல்லா மசிச்சு விடுங்க. இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டாலே போதும், நமக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. நமக்கு கத்திரிக்காயும் நல்லா வெந்து நல்லா குழைவாக வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே புளி தண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா கத்திரிக்காய் சீக்கிரமாக வேகாது. அதனால தான் கத்திரிக்காய் நமக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த புளி தண்ணியோட வாசனை போகணும், பச்சை வாசனை போகணும். அதுக்காக ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு சூப்பராக நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ இதில் கடைசியாக இறக்கும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் வெல்லம் சேர்க்குறதுனால இந்த தொக்கு வந்து காரம், இனிப்பு, புளிப்பு எல்லாமே சேர்ந்து இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக மல்லி இலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சூடான சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதே மாதிரி ரொம்ப சிம்பிளான சூப்பரான ரெசிபிலாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.